அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் எலிசாவும் சிரியாவின் மன்னனும் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் ஏகு அரசனாவதும் யோராம், அகசியா மற்றும் ஈசபேல் கொலை செய்யப்படுதலும் பற்றி சிந்திப்போம். ஏகு நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன். இஸ்ரேலின் அரசனான யோராமின் படையில் படைத்தளபதியாக செயல்பட்ட அவன் ராமோத்து கிலெயாதில் ஏனைய படை தளபதிகளுடனும் படை வீரர்களுடன் தங்கியிருந்தார். இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை ராமோத்து கிலெயாதிற்கு அனுப்புகிறார். அங்கே ஏகுவை கண்டுபிடித்து அரசனாக அருள்பொழிவு செய்ய அவனை பணிக்கின்றார். பண்டைய மேற்காசிய நாடுகள் பலவற்றில் அரசர்கள் அருள்பொழிவு செய்யப்படுவது வழக்கம். அரசர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை குறிப்பதற்காகவும் அவர்களுடைய பாதுகாப்பின் அடையாளமாகவும் அருள்பொழிவு அமைந்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் யூதா நாடுகளை பொறுத்தவரையில் அரசர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக கருதப்பட்டவர்கள். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்காக அருள்பொழிவு அமைந்தது. இறைவாக்கினர் எலிசாவால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவர் கையில் எண்ணெய் கிணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிலெயாதிற்கு செல்கின்றார். அங்கே படைத்தலைவர்கள் அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பதை காண்கின்றார். ஏகுவை அடையாளம் கண்டுகொண்ட இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவர், தளபதியே, உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என தனியே அழைக்கின்றார். ஏகு அவரை பார்த்து, எங்களுள் யாரிடம் கூற வேண்டும் என கேட்டபோது, தளபதியே, உம்மிடம்தான் என அவர் பதிலளிக்கின்றார். ஏகு உடனே எழுந்து மாளிகைக்குள் செல்கிறார். இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவர் ஏகுவின் தலையின் மேல் எண்ணெய் வார்த்து அவரை அருள்பொழிவு செய்கின்றார். அதன்பின் ஏகுவிடம், இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும் என கூறுகின்றார். ஆகாபின் குடும்பம் ஏன் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் கூறுகின்றார். ஆகாபின் மனைவியான ஈசபேல் இஸ்ரேலில் பாகால் வழிபாட்டை ஆதரித்தாள். இஸ்ரேலின் கடவுளான யாவே ஆண்டவரின் இறைவாக்கினர்களையும் ஊழியர்களையும் அவள் கொன்றொழித்தாள். அவளுடைய செயல்களுக்கு அவளது கணவனான அரசன் ஆகாபும் துணை போகின்றார். அவர்களுக்கு எதிராக இறைவாக்கினர் எலியா கூறிய இறைவாக்குகள் நிறைவேற வேண்டும். அதற்காகவே ஏகுவை ஆண்டவர் அருள்பொழிவு செய்கின்றார். இஸ்ரேல் நாட்டின் வரலாற்றில் இறைவாக்கினர்களின் இறைவாக்கை அடிப்படையாக கொண்டுதான் அரசுகள் அமைவதை பார்க்கிறோம். உதாரணமாக, இஸ்ரேலின் முதல் அரசனான யெரொபோவாம் இறைவாக்கினர் அகியாவின் இறைவாக்குகளை அடிப்படையாக கொண்டுதான் அரசனாக அருள்பொழிவு செய்யப்படுகின்றார். இஸ்ரேலை ஆட்சி செய்த முக்கிய அரச வழிமரபுகளின் முதல் அரசர்களான யெரொபோவாம், பாசா, ஓம்ரி, ஏகு ஆகியோர் இறைவாக்குகளை அடிப்படையாக கொண்டு அரசை கைப்பற்றி ஆட்சி செய்தவர்கள். யூதா நாட்டின் அரசர்களாக தாவீதின் வழிமரபினர் மட்டுமே வருகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் நாட்டை ஒரே வழிமரபை சார்ந்த அரசர்கள் ஆட்சி செய்யவில்லை. குறிப்பாக 4 தலைமுறைகளுக்கு மேல் எந்த வழிமரபை சார்ந்த அரசர்களும் இஸ்ரேலை ஆட்சி செலுத்தவில்லை. இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்ரேலில் அரசர்கள் எழுகின்றனர் அல்லது அழிகின்றனர். இறைவாக்கினராகிய இளைஞரால் இஸ்ரேலின் அரசராக அருள்பொழிவு செய்யப்பட்ட ஏகு படைத்தலைவர்கள் கூடியிருந்த இடத்திற்கு வருகின்றார். அவரது நண்பர்கள் இறைவாக்கினராகிய இளைஞன் கொண்டு வந்த செய்தியை கேட்கின்றனர். முதலில் அவர்களுக்கு மழுப்பலாக பதில் கூறினாலும் இறுதியில் உண்மையை கூறுகின்றார். அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என கூறினான் என்கின்றார். ஏகுவின் நண்பர்கள் இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவரின் வாக்குகளை கடவுளுடைய வாக்குகளாக ஏற்கின்றனர்.
எனவே ஏகுவை தங்கள் அரசராக ஏற்று அறிக்கையிடுகின்றனர். தங்கள் போர்வைகளை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காலம் ஊதி ஏகுவே அரசர் என முழக்கஞ்செய்கின்றனர். இஸ்ரேலில் ஒரு அரசன் இருப்பதால் ஏகு சூழ்ச்சியால் தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன் ஏகுவின் திட்டங்களை அரசன் அறியக்கூடாது. ஏகு இரகசியமாக காய்களை நகர்த்துகிறார். முதலில் அவருடன் இருந்த படைத்தலைவர்களோடும் படை வீரர்களோடும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிறார். அவர்களின் உதவி இல்லாமல் ஆட்சியை கைப்பற்றுவது மிகவும் கடினம். முக்கியமாக இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவரால் ஏகு அரசனாக அருள்பொழிவு செய்யப்பட்ட செய்தி வெளியில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அவரது நண்பர்கள் ஒத்துழைக்க வேண்டும். எனவே முதலில் அவர்களை தனது கட்டுக்குள் கொண்டு வருகின்றார். ஏகு அரசனாவதற்காக தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கையில் இஸ்ரேலின் அரசனான யோராம் இஸ்ரேலில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் அரசன் ஆகாபுவால் கட்டப்பட்ட ஒரு நகரம். ஆகாபுவின் குளிர்கால தலைநகராக இஸ்ரேல் செயல்பட்டது. ராமோத்து கிளையாதில் சிறிய மன்னனான அசாயேலுக்கு எதிராக போரிடுகையில் சிரியர்களின் தாக்குதலால் யோராம் காயமடைந்திருந்தார். அந்த காயங்களை ஆற்றுவதற்காகத்தான் அவர் இஸ்ரேலுக்கு வந்திருந்தார். யோராம் இஸ்ரேலில் இருந்தபோது அவரை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக யூதாவின் அரசன் அகசியாவும் அங்கே வந்திருந்தான். யோராம் இஸ்ரேலில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கையில் ஏகு படையுடன் அவரை தாக்க வருகிறார். ராமோத்து கிளையாதிலிருந்து ஏறக்குறைய 45 மைல் தொலைவில் இஸ்ரேல் நகரம் உள்ளது. ஏகு படையுடன் வருவதை இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் காண்கின்றான். அச்செய்தியை உடனே அவன் அரசனிடம் அறிவிக்கின்றான். பொதுவாக போர்க்காலத்தில் ஒரு சிறிய படைப்பிரிவினர் அரசனை தேடி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக போரிலிருந்து தப்பியோடி வரலாம் அல்லது தீய எண்ணத்துடன் வரலாம். ஏகு படையுடன் வருவதன் நோக்கம் அரசன் யோராமுக்கு தெரியாது. எனவே அரசன் யோராம் ஒரு குதிரை வீரனை ஏகு படையுடன் வருவதன் நோக்கத்தை அறிந்து வர தூதனாக அனுப்புகிறார். அவன் ஏகுவிடம் வந்து அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என கூறுகிறான். ஏகு அவனுக்கு மறுமொழியாக, அமைதியை பற்றி பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பெண்ணே வா என்கின்றான். அந்த குதிரை வீரனும் ஏகுவை பின்தொடர்கிறான். அனுப்பப்பட்ட குதிரை வீரன் திரும்பி வராததை பார்த்த காவலன் அரசனிடம், தூதன் அவர்களை சென்றடைந்தான், ஆனால் திரும்பி வரவில்லை. அரசன் இரண்டாவதாக இன்னொரு குதிரை வீரனை அனுப்ப கூறுகிறான். அவனும் ஏகுவிடம் அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என கூறிய போது ஏகு முதல் குதிரை வீரனிடம் கூறிய அதே வார்த்தைகளை கூறுகிறான். அவனும் ஏகுவை பின்தொடர்கிறான். அரசனிடம் திரும்பி வரவில்லை. காவலன் இந்த செய்தியையும் அரசனுக்கு அறிவிக்கின்றான். மேலும் ஒருவன் தேரோட்டி கொண்டு வருகிறான். அது நிம்சியின் மகன் ஏகுவை போல் உள்ளது என அரசனுக்கு கூறப்படுகிறது. தேரோட்டி கொண்டு வருபவன் நிம்சியின் மகன் ஏகு என்பதை அறிந்தபோது அரசன் யோராம் உடனே தானே ஏகுவை சென்று சந்திப்பதற்கு முடிவு செய்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் அரசர்கள் செல்வது ஆபத்தை கொண்டு வரலாம். ஏன் அரசன் யோராம் தானே சென்று ஏகுவை சந்திக்க முடிவு செய்கிறார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை ஏகு தனது படைத்தலைவர்களில் ஒருவன் என்ற முறையில் ஆபத்தில்லை என அவர் கருதியிருக்கலாம். ஏகுவை சந்திக்கும் தனது முடிவை யூதாவின் அரசனான அகசியாவிடமும் கூறுகிறார். இருவரும் தத்தம் தேர்களில் ஏறி ஏகுவை சந்திக்க வருகின்றனர். ஏகுவை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதிகள் சந்திக்கின்றனர். இஸ்ரேலின் அரசனான யோராம் ஏகுவை கண்டவுடன் அமைதிக்காகவா வருகிறீர் என கேட்கிறான். ஏகுவின் பதில் அமைதியை வெளிப்படுத்தவில்லை, மாறாக யோராமுக்கு எதிரான கண்டனமாக உள்ளது. உன் தாய் ஈசபேலின் வேசித்தனமும்
மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என ஏகு கேட்கிறான். இங்கே வேசித்தனம் என குறிப்பிடப்படுவது வேற்றின தெய்வங்களை வழிபடுவதை குறிக்கும். ஈசபேல் பாகால் தெய்வத்தை வழிபட்டு வந்தாள். இஸ்ரேலின் கடவுளான யாவே ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாள். ஏகுவின் வார்த்தைகளால் நிலைமை கைமீறி போவதை யோராம் காண்கிறான். ஏகு தனக்கு எதிராக சதி செய்வதாக உணர்கிறான். உடனே யூதாவின் அரசன் அகசியாவிடம் அகசியா இது சதி என கூறிக்கொண்டு தப்பியோட முயல்கிறான். ஏகு யோராமின் மீது ஒரு அம்பை எய்கிறான். அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவி செல்கிறது. அவன் அங்கேயே சரிந்து விழுந்து இறக்கிறான். ஏகுவின் பணியாளர்கள் அவனது உடலை தூக்கி வந்து நாபோத்திடமிருந்து ஆகாபு அபகரித்த நிலத்தில் எறிகின்றனர். இதன் வழியாக இறைவாக்கினர் எலியா ஆகாபின் வீட்டிற்கு எதிராக கூறிய இறைவாக்குகள் நிறைவேறுகின்றன. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது நீதிமொழி. தீய செயல்களை செய்து வாழ்பவர்கள் தீமையிலேயே அழிவார்கள். யோராம் கொல்லப்படுவதை யூதாவின் அரசன் அகசியா காண்கிறான். அவன் அச்சத்தினால் தப்பியோட முயல்கிறான். ஏகு தனது ஆட்களிடம் இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என அகசியாவை கொல்வதற்கு கட்டளையிடுகிறான். ஏகுவின் படைவீரர்கள் அகசியாவையும் தாக்குகின்றனர். ஏகுவின் வீரர்களால் அகசியா காயப்படுத்தப்படுகிறார். அவர் சிறிது தூரம் சென்று தேரிலேயே பயணித்த பின் மெகிதோ என்ற இடத்தில் இறக்கிறார். அவருடைய அலுவலர்கள் அவருடைய சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று அவரது மூதாதையருடன் கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். இஸ்ரேலின் அரசனான யோராமும் யூதாவின் அரசனான அகசியாவும் கொல்லப்பட்டபின் ஏகு தனது படையினருடன் ஈசபேலை தேடி வருகிறான். ஈசபேல் தன்னை அழகுபடுத்தி கொண்டு கவர்ச்சியால் அவனை கவர முயற்சிக்கிறாள். ஏகுவை சிம்ரியுடன் ஒப்பிட்டு பேசுகிறாள். சிம்ரி தனது தலைவனான ஏலாவை கொன்றுவிட்டு இஸ்ரேலின் அரசனாக அரியணை ஏறியவன். அவன் அரசனான பின் ஏலாவின் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கொலை செய்கிறான். ஆனால் ஈசபேலின் முயற்சிகள் பலிக்கவில்லை. ஏகு அவளை கொல்வதில் குறியாக இருக்கிறான். ஏகு தனது முகத்தை உயர்த்தி ஈசபேல் நின்ற பலகணியை பார்த்து என் சார்பாக இருப்பவர் யார் யார் என கேட்கின்றார். 2 அன்னகர்கள் பலகணி வழியாக எட்டி பார்க்கின்றனர். ஏகு அவர்களிடம் அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்கின்றார். அன்னகர்களும் ஈசபேலை பலகணி வழியாக கீழே தள்ளிவிடுகின்றனர். அவளது இரத்தம் குதிரைகள் மீதும் மதிர்ச்சுவரிலும் சிதறுகிறது. அக்குதிரைகளும் அவளை கால்களால் மிதித்து கொள்கின்றன. ஏகு அரண்மனையினுள் சென்று உண்டு குடிக்கின்றான். அதன்பின் ஈசபேலின் உடலை அடக்கம் செய்வதற்கு அவர்கள் தன் அலுவலர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டை ஓடு, கால்கள், உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் காணவில்லை என கூறப்படுகிறது. அலுவலர்கள் அந்த செய்தியை ஏகுவுடன் கூறுகின்றனர். ஏகு ஈசபேலுக்கு எதிராக இறைவாக்கினர் எலியா கூறிய இறைவாக்குகளை நினைவு கூறுகிறான். ஈசபேலின் தீமைகள் அவளுக்கு எதிராக செயல்படுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.